வணக்கம். தோசைக்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இந்த காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கிடைக்கிறது கிடையாது. கிடைச்சா வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. இந்த கூட்டு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த காய் வந்து இப்படி தாங்க இருக்கும். இந்த சைஸில் தான் வரும் இந்த காய். இப்போ இது வந்து நான் இன்றைக்கி 2 காய் எடுத்திருக்கேன் கூட்டு பண்ணுறதுக்கு. இந்த தோல் சீவி கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு கட் பண்ணோன்னா வெள்ளரி பழம் மாதிரி தான் இருக்கும். இதில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு இது நல்லா பீஸாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துப்போம். சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பை ஊற வச்சுருக்கேன் தண்ணி விட்டு. இதில் 2 தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற காயும் வந்து சேர்த்துப்போம். இதுக்கு 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி வந்து எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி இல்லைனா மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துப்போம். கூடவே மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தாளித்து வந்து கொட்டிட்டோன்னா சுவையான தோசைக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு.